பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடத்தில் சொல்ல முடியாத விஷயமே இல்லை. ஒரு சிலர் வந்து வெற்றிலை பிரசனம் பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. நிச்சயம் பார்க்கலாம். அந்த வெற்றிலை பிரசனத்தில் அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விதமான விஷயத்தையும் சொல்லலாம். இந்த விஷயத்த லக்னத்து ஜாதகத்தில் எப்படி 1ஆம் பாவத்திலிருந்து 12ஆம் பாவம் இருக்குதோ அதே மாதிரி வெற்றிலை பிரசனத்துல 1ஆம் பாவத்திலிருந்து 12ஆம் பாவத்துக்கு விஷயம் இருக்கு. அதை வச்சு மிக சிறப்பாக சொல்ல முடியும். ஆனால் வெற்றிலை பிரசனத்தில் வந்து இருக்கிறதுலேயே சிறப்பா எந்த காரணத்துக்கு பார்த்தா நல்லது? எல்லா காரணங்களுக்கும் ஜாதகத்துல பிரசன்ன ஜாதகத்துல வெற்றிலை பிரசனத்தை சொல்லலாம். ஆனால் எந்த காரணத்துக்கு மிகச்சிறப்பாக வெற்றிலை பிரசனத்தை வரும் இல்லைங்களா? காணாமல் போனவர்கள் பற்றிய விஷயம். வீட்டை விட்டு போனவங்க இன்னைக்கு வரைக்கும் வரல, காணாமல் போயிட்டாங்க, அவங்க எப்போ வருவாங்கன்ற விஷயத்த வெற்றிலை பிரசனத்துல மிக துல்லியமாக சொல்லலாம். அப்படின்னா மற்றபடி ஜாதகத்துல அஸ்ட்ராலஜி சொல்ல முடியாதுன்னா சொல்ல முடியும். அதில் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா எளிதாக எடுக்க முடியும் என்பது வெற்றிலை பிரசனத்தில் சொல்லக்கூடிய விஷயம். ஒரு நபர் காணாமல் போயிட்டாங்கன்னா, ஒரு சின்னவங்களோ பெரியவங்களோ வாலிப வயசுல காணாமல் போயிட்டாங்கன்னா மிக எளிதாக சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு குற்றவாளி குற்றம் பண்ணிட்டாரு, அவர் வந்து தப்பிச்சு போயிட்டாருனாக்கா அவர் எங்க இருக்காரு விஷயத்த சொல்ல முடியும் வெற்றிலை பிரசனத்துல என்பது உண்மை. இது மட்டும் கரெக்டா சொல்ல முடியும்.